ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா. நான்வெஜ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மசாலா நம்ம அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா, காரத்துக்கு 3 வரமிளகாய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சமாக கொரப்பாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இப்போ மட்டன் சுக்கா நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப முழுசாக வேக வச்சிடாதீங்க. ஒரு 60% மட்டும் குக்கரில் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு இது 3 ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மசாலாவும் ரெடியாக இருக்குது, மட்டனும் வெந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்கா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னா தேவையான அளவு ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆயில் ஹீட் ஆனோன்னா சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சோம்பு நல்லா கொஞ்சம் பொரியட்டுங்க. என்கிட்ட கிராம்பு இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட கிராம்பு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேக வைக்கும்போதே நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகட்டுங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்க்கும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதையும் அப்படி நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பச்சையாகவே அரைச்சிருக்கோம். அதனால் அந்த வெங்காயத்தோட அந்த ஸ்மெல்லெல்லாம் கொஞ்சம் போகணும். அதனால் நல்லா இந்த எண்ணெயிலே சுருள சுருள வதக்கிடுங்க. இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள், லேசாக எண்ணெயும் பிரிஞ்சிடுச்சு. இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மட்டன் வேக வைக்கிறப்பே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்க்கும்போது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கூட நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா அப்படியே கொஞ்சம் வதங்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் அரை டம்ளருக்கும் கம்மியாக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா எல்லாமே அப்படியே அடி பிடிச்சிடாமல் கொஞ்சம் அப்படியே இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க. மட்டன் பார்த்திங்கன்னா முழுமையாக ரொம்ப வேக வச்சிடாதீங்க.
ஒரு 60% வெந்துச்சு அப்படின்னா போதும். மீதி 40% வந்து இப்போ மீதி இருக்க அந்த மட்டன் தண்ணியில் நல்லா வெந்து அது வரட்டுங்க. கொஞ்சம் இது வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இடையில இடையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி கொஞ்சம் கிளறி விடுங்க. ஏன்னா அடிப்பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மட்டன் சுக்கா பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மட்டனில் உள்ள கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லாவே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நல்லா அடியோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிலருக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். சிலருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. பட் நம்ம மட்டன் சுக்கா அப்படின்னாலே ஃபுல்லாக நல்லா ட்ரையாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. அதனால் இந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றட்டுங்க. இந்த மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தயிர் சாதம், ரசம் சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஐட்டத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மட்டன் சுக்கா. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா காரசாரமான மட்டன் சுக்கா சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேசாக நமக்கு கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி இருக்குது. இது இன்னமும் கொஞ்சம் நல்லா முழுமையாக வற்றட்டுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நீங்கள் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அது அப்படியே அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடுங்க. ஒரு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. அதில் உள்ள தண்ணி எல்லாமும் கொஞ்சம் நல்லாவே வற்றி வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய காரசாரமான மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த மெத்தடில் இந்த மட்டன் சுக்காவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்மளுடைய மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாங்க. பாருங்கள், பார்க்கும்போது எந்த அளவுக்கு அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்கள். இந்த மட்டன் சுக்கா நம்ம சாப்பிட்றதுக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போகணுன்னு அவசியமே இல்லைங்க. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஹெல்த்தாக, ரொம்ப ஹைஜீனிக்காக, ஹோம்மேடாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய காரசாரமான மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.